வணக்கம். தினமலர்.com பிற்பகல் 2 மணி செய்திகள். சட்டசபை வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் போட்டி சட்டசபை கூட்டம் நடத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தமிழக சட்டசபையில் புதனன்று திமுக எம்எல்ஏக்கள் 80 பேர் அமளியில் ஈடுபட்டதால் ஒரு வாரத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த சஸ்பெண்ட் உத்தரவுக்கு எதிராக வியாழனன்று சட்டசபை முன்பு அமர்ந்து ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் தர்ணா போராட்டம் நடத்தினர். இதனிடையே வெள்ளியன்று சட்டசபை வளாகத்தில் 4ஆம் எண் வாயில் அருகே ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் போட்டி சட்டசபை கூட்டம் நடத்தினர். அப்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் சபாநாயகர் போன்று நடித்து காட்டியதோடு திமுக உறுப்பினரை பேச வைத்தார். யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் இந்த போட்டி சட்டசபை கூட்டம் நடத்தவில்லை என்றும், சட்டசபையில் தங்களை பேசவிடாத காரணத்தால் இக்கூட்டம் நடக்கிறது என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். நமக்கு பத்திரிகை செய்தி நாட்டு நடப்பை தான் பேச வேண்டும். ஆனால் எதிர்கட்சிகள் பத்திரிகை செய்தி சொல்லக்கூடாது. பாராளுமன்றத்தில் அண்ணாவை கேட்டார்கள், என்ன ஆதாரம் என்று. அண்ணா சொன்னார், எனக்கு ஆதாரம் இருந்தால் கோர்ட்டுக்கு போய் இருப்பேன், மக்களை தெரிவிப்பதுதான் என்று சொன்னார். எனவே பத்திரிகை செய்தியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை எடுத்து கூறி இதனிடையே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் 2ஆம் நாளாக சட்டசபை வளாகத்திற்கு வந்ததை அடுத்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது.